ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் கட் பண்ணும்போது இந்த மாதிரி கரை பீஸை வந்து உங்களுக்கு பார்த்த மாதிரி அந்த பக்கம் போட்டுக்கோங்க. அதே மாதிரி மடித்த பீஸ் வந்து உங்கள் பக்கம் போட்டுக்கோங்க. இப்போது கீழே ஹைட்டுக்கு வந்து மார்ஜின் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் விட்டுருங்க. ஸ்ட்ரைட் பண்ணி கோடு எப்பவுமே ஸ்ட்ரைட்டாக போட்டு பழகுங்க. மார்ஜின் பண்ணி 1.5 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் முழுக்க அளவு ப்ளவுஸ் வச்சு தான் வெட்டுறது சொல்ல போகிறேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பேக் ஹைட்டு. ஸோ பேக் ஹைட்டை பார்த்திங்கன்னா இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் சென்டர் நீங்கள் எப்படினாலும் பிடிச்சிக்கோங்க. இந்த டாட் போட்டிருக்கேன் இல்லையா, ஷோல்டர் பிடிக்கிறோம் இல்லையா, அதுதான் அளவு இப்போ நம்மளுக்கு மெயின். ஸோ இது ஹைட்டு. ஸோ நீங்கள் இழுத்திங்கனாலும் நேர் பீஸ்னால இழுவை வராது உங்களுக்கு. அதனால் இழுத்து தான் கரெக்டாக வச்சு அளவு போடணும். இப்போ கரெக்டான அளவு இங்கேருந்து இங்கே கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக அந்த ஷோல்டர்கிட்ட அந்த நீங்கள் பிடிச்சிருக்க தேல்கிட்ட ஒரு மார்ஜினும் அடுத்து ஒரு மார்க்கும் 1/4 இன்ச்சுக்கு எல்லா அளவும் இந்த 1/4 இன்ச்சில் தான் மாறும். சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த போடுற அளவு வந்து இங்கே போடுங்க சாரி இந்த இடத்துலையும் போடலாம், இங்கேயும் போடலாம், இங்கேயும் போடலாம். குறைஞ்சது இந்த கேப்புக்குள்ளே இந்த அளவு வரைஞ்சிக்கணும். இப்போ இதுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க, இதுக்கு ஒரு கோடு. ஓகேங்களா? இன்ஸ்டெப்பை இப்படி கட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா டெய்லருக்கு அழகே இன்ஸ்டெப் தான். ஆனால் இது கழுத்தில் மாட்டினா எங்கே காணாமல் போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்கோட போர்ஷன் கையில் எடுக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 2 ஷோல்டரும் ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது 2ஐயும் ஒட்டா வச்சுட்டு நெக்கையும் ஒட்டுக்க வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடுப்பு போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இதையும் சேர்த்து பாருங்கள். நான் கையை எங்கேயுமே எடுக்காமல் எல்லா அளவையும் இப்போ இதுதான் நம்மளுக்கு மெயின் அளவு. இதை அப்படியே என்ன பண்ணுறீங்க ப்ளவுஸ் வைக்கிறீங்க. இது இப்படி வச்சிங்க. அடுத்து வந்து நெக் பீஸ். இப்போ இது ஒரு பானைக் ப்ளவுஸு. இப்போ பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக வச்சுட்டேன். அப்போ இப்படி விரித்து வச்சேன்னா உங்களுக்கு தெரியுதா அகலமாக விரிவு தெரியுதா? இதே உள்ளே தள்ளி வச்சா ரொம்ப உள்ளே போகிறது தெரியுதா? அப்படி வைக்கக்கூடாது. இது என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் அப்படியே நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிற அளவில் இங்கே குறையக்கூடாது. சரிங்களா? நீங்கள் இந்த ஸ்டெப் வச்சு கூட அளந்து கரெக்டான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேயுமே கரெக்டான அளவு. இப்போ இதை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஷோல்டர் போர்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ இதை எடுத்து கரெக்டாக இங்கே வைங்க. நீங்கள் இதை இப்படி வச்சு அளவு எடுத்துக்கினாலும் சரி, இப்படி வச்சு அளவு எடுத்துக்கினாலும் சரி, கரெக்டாக நீங்கள் போட்ட மார்க்லேருந்து இது கரெக்டாக தேல் போட்டிருக்காங்களா அதிலேருந்து கரெக்டான அளவு எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச். இந்த எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் இது எதுக்குன்னா கையில் நம்ம இங்கே துணி பிடிக்குவோம் இல்லையா, அதனால். இப்போ நெக்குக்குள்ளே இப்போ நெக்கு நம்ம வந்து அடித்து திருப்பின அளவு தான் இப்படி வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா உள்ள 1/4 இன்ச் விட்டாதுன்னா அதை அடித்து திருப்பும் போது அந்தளவுக்கு வரும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா உள்ள 1/4 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்கும் இந்த சைடும். ஓகேங்களா? இப்போ நெக்குக்கு 1/4 இன்ச் வந்துருச்சு. ஹார்மோல் பிடிக்கிறதுக்கும் 1/4 இன்ச் வந்துருச்சு. இப்போ ஹார்மோல் அளவு எடுக்கணும் ப்ளவுஸில். இப்போ ஹார்மோல் அளவு எப்படி இருக்கு? இப்போ இதுதான் ப்ளவுஸு. எப்பயுமே நம்ம இப்போ ப்ளவுஸ்க்கு ஷேப் போடுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள். இப்போ ப்ளவுஸ் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக தானே இருக்கணும். ஷோல்டர் போர்ஷனில் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இதே மாதிரி ஹார்மோல் போர்ஷன்லேயும் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா நம்ம எல் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் போட்டுட்டு தான் நம்ம ஹார்மோல் வரைவோம். ஸோ அந்த எல் ஷேப்க்கு உண்டான மாதிரி இது கரெக்டாக வரணும். ஸோ இங்கே ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு சும்மா நான் டிசி மார்க்கில் இப்படி ஒரு கோடு போடுறேன். ஸோ இந்த இடம் தான் நம்மளுக்கு அளவு. இப்போ இந்த ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு அளந்து பார்க்கணும் இந்த ப்ளவுஸில். ஸோ இந்த ப்ளவுஸில் இருக்குது 5 இன்ச் இருக்குது, 5 இன்ச்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்படி தான் நீங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்கிற ஹார்மோலை கனெக்ட் பண்ணணும். இது ஒரு அளவு ஹார்மோல் அளக்கிறதுக்கு 5 இன்ச் ஆச்சுங்களா. இன்னொரு அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே வைக்கலாம். நீங்கள் இங்கே ஹிப் சைஸ்லேருந்து கீழே இங்கே பாருங்கள், கரெக்டான அளவு 1/4 இன்ச்சு மேலே. ஸோ நான் அளந்ததுக்கும் நான் அப்படி அளந்ததுக்கும் இப்படி அளந்ததுக்கும் ரெண்டுமே ஒரே அளவாக தான் இருக்குது. நான் என்ன மார்க் ஒன்று இங்கே போட்டுட்டு இங்கே போடுறேன்னு நீங்கள் எங்கேனாலும் போடலாம். குறிப்பிட்டு இந்த ப்ளவுஸ் நீங்கள் இப்போ இந்த இடத்துல மார்க் போட்டிருக்கீங்க இல்லையா, இதுக்குள்ளே நீங்கள் எங்கேனாலும் இதை போட்டுக்கலாம். நீங்கள் இங்கேயும் போடலாம், இங்கேயும் போடலாம், இங்கேயும் போடலாம். இப்போ இதோட நான் நிறுத்த போகிறேன். நான் கரெக்டான அளவு வரைஞ்சி 1/4 இன்ச் மேலே வரைஞ்சேன் தானே, கரெக்டாக வந்து நின்றுச்சு பாருங்கள்.
ஸோ இதுதான் அளவு. இப்போ ஹார்மோல் அளவும் வரைஞ்சிட்டேன். இப்போ பாடி லூஸ் எடுக்க போகிறேன். பாடி லூஸ் நல்லா பாருங்கள். ப்ளவுஸை இப்படி மடிச்சுக்கிடுங்க நல்லா. இது பெரிய லாங் வீடியோவும் வரப்போகுது. இவ்வளோ நேரம் போடுறது யாருன்னா பார்ப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது, பட் போடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் மடிச்சிட்டேன்னா இதை வந்து கரெக்டாக இந்த ப்ளவுஸோட லைனிங் போர்ஷனில் இந்த பேக் வந்து உட்கார மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இது அளவெடுங்க. 10 இன்ச்சு இருங்க, இங்கேருந்து வரணும் அளவு. 10.25 இருக்குது சரிங்களா. இந்த அக்கல்லேருந்து இந்த நெக்கு இங்கே டெட் எண்டு முடியுது இல்லையா, அதனால் நீங்கள் இங்கே வச்சு எடுக்கக்கூடாது. இங்கே வச்சு அடிச்சிங்கன்னா கம்மியாக வரும். ஸோ அக்கல் அளவு எங்கே இருக்கோ அங்கேருந்து இங்கே வைக்கணும். 10.25 வருது. ஸோ அந்த 10.25 ஃபஸ்ட்டு வச்சிடலாம். இப்போ ஹார்மோனி இவங்க ரொம்ப குண்டாக இருக்காங்க இல்லையா, குண்டாக இருக்கும் போது ஒரு இன்ச்சு மார்ஜின் வச்சுக்கோங்க. இப்போ இது ஷேப் நான் வந்து ஹார்மோன் ஸ்கேலோ அந்த மாதிரிலாம் வச்சு நான் வரைய மாட்டேன். நான் இப்படியே வரைஞ்சி எனக்கு பழக்கம். ஸோ நான் அப்படியே வரைஞ்சிட்டேன். பிகினர்ஸ்க்கு வரலன்னு நீங்கள் ஹார்மோன் ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கணும். இப்போ நான் வரைஞ்ச அளவும் பாடி லூஸும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். ஸோ செக் பண்ணுறதுக்கு இந்த ஹார்மோன் அளவு பேக் சைடு எடுத்துக்கோங்க. பேக் சைடு எடுத்து கரெக்டாக அந்த ஷோல்டர் பக்கணுங்க. இங்கே பாருங்கள் கரெக்டாக இருக்குது. நான் வச்ச ஹார்மோன் அளவுக்கு பாடி லூஸுக்கும் அப்போ நான் வச்ச பாடி லூஸும் கரெக்டாக, ஹார்மோன் அளவும் கரெக்டு. ஸோ இப்படி தான் நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ இன்னொரு டைம் செக் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, கரெக்டாக வந்துச்சா? ஸோ இதை செக் பண்ணிக்கணும். அடுத்து பேக்கோட ஹிப் சைஸ் எடுத்துக்கோங்க. இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இப்போ மடிச்சுட்டு வீடியோ தெரியுதா என்னன்னு தெரியல, எடுக்கிறேன். இப்போ மடித்து இப்படி வச்சுருங்க. இப்போ இங்கே நீங்கள் தேயில் போட்டிருக்கீங்க இல்லையா, தேயில் போட்ட அளவுக்கிட்ட ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இப்போ இந்த டாட் நம்ம பிடிப்போம் இல்லையா, டாட்டு, அதுக்கு ஒரு 3/4 இன்ச் விட்டுருங்க. 3/4 இன்ச் விட்டுருங்க டாட்டுக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடுப்புக்கு எவ்வளோ நம்ம எக்ஸ்ட்ரா துணி விட்றோம். ஸோ இந்த துணி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி 1.5 இன்ச்சு மார்ஜின் விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடுப்பளவு பிடிச்சதுக்கு ஒரு அளவு, டாட் பிடிக்கிறதுக்கு 3/4 இன்ச்சு, அதுக்கு மேலே 1.5 இன்ச்சு மார்ஜின். இப்போ இதை மார்க் போட்டுக்கோங்க. அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு இடுப்புக்கு துணியும் அதிகமாக வராது. ஒரு டைம் சைடு அடிக்கும் போது நிறைய துணி விட்டுருவீங்க. ஸோ அதனால தான் இது. ஓகேங்களா, பாருங்க கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டேன். நான் இப்போ நெக்கை வெட்ட மாட்டேன். ஏன் கேட்டிங்கன்னா, நான் இது வந்து ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கு லைனிங் வெட்டுறேன். ஸோ நெக்கு வந்து கட் பண்ண மாட்டேன். இப்போ நான் கட் பண்ணுற பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு நேஷ் போட்டுக்கோங்க, இங்கே ஒரு நேஷ் போட்டுக்கோங்க, இங்கே ஒரு நேஷு, இந்த ஷோல்டர் பாயிண்டில் ஒரு நேஷ், அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ பேக் முடிஞ்சிச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு. இப்போ ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டு நேர் கட்டிங்காக கிராஸ் கட்டிங்கான்னு ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமானது, நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க. என்கிட்ட கிளாஸ்க்கு நிறைய பேர் வர்றதுனால அவங்க பண்ணுற மிஸ்டேக் எனக்கு தெரியுது. அதனால் நான் அப்படி சொல்கிறேன், சரியா? இவங்க பாட்டுக்கு ஏதோ அடிச்சு விட்றாங்கன்னு நினைக்காதீங்க. உண்மையாக நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க. இப்போ ஸ்ட்ரைட்டு கிராஸ் எப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு போடணும். ஸோ இது ஸ்ட்ரைட் பீஸ் தான், ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இழுத்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். கப் டாட்டை பிடிச்சி இப்படி இழுக்கும் போதே உங்களுக்கு இதுவே வராது. எவ்வளோ இழுத்திங்கனாலும் அதே கிராஸ் பீஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி இழுக்கும் போதே அது ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு ஜங்கும், சரிங்களா? ஸோ இது வந்து இப்போ ஃப்ரண்ட் வந்து நேர் கட்டிங் தான். ஸோ ஒரு டைம் ஒர்க்கு வந்து நேராக போட்டிருக்காங்களா என்னென்னு பார்த்துக்கிறேன். ஏன்னா நிறைய டைம் என்ன பண்ணுறாங்க, ஆரி ஒர்க் நம்ம கொடுத்தாலும் அவங்க வந்து மாற்றி கிராஸில் போட்டுடுறாங்க. ஸோ அதையும் பார்த்து நம்ம கட் பண்ணணும். இல்லை ஸ்ட்ரைட் போர்ஷன் தான் போட்டிருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைட் ப்ளவுஸ்க்கு இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த நான் கட் பண்ணி விட்டேன் இல்லையா, அந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இப்போ
ஷோல்டருக்கு ஒரு டாட்டு, ஹார்மோனும் இதில் ஃபுல்லாக அப்படியே வரைஞ்சிக்கோங்க. இந்த டாட் கிட்ட ஒரு மார்ஜினு, இந்த டாட் கிட்ட ஒரு மார்ஜினு, இந்த டாட் கிட்ட ஒரு மார்ஜினு, அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு. இப்போ இதை எடுத்துடலாம் சரிங்களா, சைடுக்கும். இப்போ எடுத்துட்டோன்னா இப்போ பாருங்கள் உங்களுக்கு இதை திரும்பியும் நான் ஒரு டைம் வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஹார்மோன் ஒரு டைம் வரைஞ்சிட்டேன், ஷோல்டரும் வரைஞ்சிட்டேன். இந்த இடத்துலேருந்து தான் நம்ம இப்போ அளவு வைக்க போகிறோம். இது எக்ஸ்ட்ரா பிடிக்கிற அளவு. இப்போ இங்கே வந்து ஸ்ட்ரைட் எக்ஸ்ட்ரா வெளியே வரக்கூடாது இல்லையா, ஸ்ட்ரைட் கோடு. இப்போ இந்த மார்ஜினும் டச் பண்ணல. இப்போ இங்கே ஒரு கோடு ஓகேங்களா, இந்த மார்ஜின் அதுக்கு ஒரு கோடு. இப்போ ஃப்ரண்ட் ஹார்மோன் கோடு. ஹார்மோன் பார்த்தோம்னா 1/2 இன்ச்சுக்கு உள்ள லாஸ்ட் ஷேப்பில் அப்படி. இந்த ஷேப் எப்படி குடையிறீங்க அப்படின்னா, இங்கேருந்து இப்படி குடையும் போது ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இந்த சென்டர் போர்ஷன், இது ரெண்டுத்துக்கும் சென்டர் போர்ஷனில் தான் நீங்கள் வளைவு அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா நம்ம இங்கே குடையுவோம்ல, இங்கே குடையிறோம்ல, அதனால. இப்போ ஃப்ரண்ட் நெக்கு பார்த்திங்கன்னா இந்த ஐப்பட்டி சைடு ஃப்ரண்ட் நெக் எடுக்காதீங்க. எப்பயுமே ஊக்ஸ் பட்டி சைடு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷோல்டரே இறங்காது. ஸோ கரெக்டாக இப்போ இங்கேருந்து தான் நம்ம வைக்க போகிறோம். இந்த கோடை விட்டுருங்க, இங்கேருந்தா கீழே கோடிலேருந்து தான் வைக்க போகிறோம். கரெக்டாக வச்சு இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க நெக்கு. இப்போ ப்ளவுஸ் எப்படி ஸ்ட்ரைட்டாக இழுக்கும் போது இந்த போர்ஷன் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து உட்காருங்க. இப்போ இது எப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி வச்சோ இல்லை இப்படி வச்சோ மார்க் பண்ணிக்கணும். நீங்கள் இங்கே நெக்கு கரெக்டாக உட்கார வச்சிட்டிங்க அப்படின்னா தான் இந்த இடம் கரெக்டாக உட்காரும். இப்போ நீங்கள் இங்கே ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அந்த இடம் கரெக்டாக உட்காரு. ஸோ இதை பார்த்துக்கணும். அப்போ இது நெக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த நெக்கு அப்படியே டாட் ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டு டாட் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் மார்க் பண்ணும். இப்போ டாட் போட்டுட்டேன் நான், இப்போ மார்க் பண்ணுவேன். இது கிராஸுனால எப்படியுமே இழுவ வரும். நீங்கள் இப்போ அளவு ப்ளவுஸ் அளவுக்கு ஐப்பட்டி சைடு வச்சுட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அளவு வரும்போது ஷோல்டர் இறங்கும். ஸோ அதனால் ஊக்ஸ் பட்டி சைடு வச்சு அளவு போட்டு பாருங்கள், கண்டிப்பாக ஷோல்டர் இறங்காது. அப்புறமா பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டோட கப் ஹைட், நிப்பல் ஹைட்டுன்னுவாங்களே, ஸோ கப் ஹைட் இப்படி எடுத்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக பாருங்கள். இந்த கோடு விட்டுட்டு தான் நீங்கள் ஒரு கோடு கூட போட்டுக்கோங்க. ஏன்னா இது பிடிக்கிற அளவு எக்ஸ்ட்ரா மேலே. ஸோ இங்கேருந்து தான் நீங்கள் அளவு போடணும். நீங்கள் ஒரு சைடு எடுத்துக்கினாலும் சரி, வெளி சைடு மார்ஜின் பண்ணாலும் சரி, இந்த சைடு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த நிப்பலோட பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பிடிச்சிக்கிடுங்க. இந்த ஷோல்டர் ஃபினிஷிங்கையும் பிடிச்சிருங்க. கரெக்டாக இந்த இடத்துலேருந்து வச்சு நிப்பல் டாட் கிட்ட ஒரு மார்ஜினு, அப்படியே அதை இழுத்து வச்சு இந்த டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு மார்ஜினு, எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச், அவ்வளோதான். இப்போ இதை வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறீங்க. ஸோ இதுதான் கப்போட லென்த். உங்களுக்கு இந்த ப்ளவுஸில் இருக்கிற கப் ஹைட்டு இதுதான். இப்போது இந்த அளவு எவ்வளோ இருக்குது, ஸோ இங்கேருந்து கரெக்டாக இந்த அளவு எவ்வளோ இருக்கோ மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டாட் ஒரு 1/4 இன்ச் பிடிப்போம். இந்த இடத்துல பட்டிக்கு மார்ஜின் பிடிப்போம் 1/4 இன்ச்சு, நெக்கு 1/4 இன்ச்சு அடித்து திருப்போம். ஸோ 3/4 இன்ச்சு. ஸோ இங்கே 3/4 இன்ச்சு இங்கே விடுங்க. நெக்ஸ்ட் நான் அப்படியே மார்க் போடுறேன் அனுபவத்தில். நீங்கள் இன்ச் டேப் வச்சு மார்க் போட்டுக்கோங்க. எனக்கு டக்குன்னு இன்ச் டேப் எடுக்கவே வரமாட்டேங்குது. ஸோ அதனால் 3/4 இன்ச்சு போட்டுக்கோங்க. இப்போ இந்த மார்ஜின் போடுறது தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சைடு எடுத்துக்கோங்க, ஐப்பட்டி சைடு, ஓகேங்களா? இல்லை ஊக்ஸ் பட்டி சைடே எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதிலேருந்து இந்த 1/4 இன்ச்சு விட்டுருங்க. ஏன் இங்கே 1/4 இன்ச்சு இங்கே விட சொல்கிறேன் அப்படின்னா, இதை அடித்து திருப்பும் போது 1/4 இன்ச்சு உள்ள போதில் ஊக்ஸ் பட்டி. ஸோ அதை விட்டுட்டு இப்படி கிராஸாக வைங்க. கிராஸாக தான் வைக்கணும், இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்கக்கூடாது. இப்படி கிராஸாக வச்சுட்டு 1/4 இன்ச்சு விட்டுட்டு கிராஸாக வச்சு இந்த டாட் எங்கே இருக்கோ அங்கே ஒரு மார்க் போடுறோம் டாட் கிட்ட. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கப்பு எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு இன்ச்சுக்கு பிடிச்சிருக்காங்க. ஸோ ஒன் சைடுக்கு 1 இன்ச்சுனா 2 சைடுக்கு எவ்வளோ ஆச்சு, 2 இன்ச் ஆகுது. புரியுதுங்களா? 2 இன்ச் ஆகுது. அப்போது இந்த 1 இன்ச்சு கேப் நம்ம கரெக்டாக விடணும்.
இங்கே ஒரு இன்ச்சு, இங்கே ஒரு இன்ச்சு. அப்போ டாட்டோட சென்டர் வந்துருச்சா நம்மளுக்கு. இப்போ இந்த சென்டர் டாட் வந்து எங்கே இருக்குது பாருங்கள், 4 இன்ச்சில் இருக்குது இங்கேருந்து இங்கே. ஸோ அதே 4 இன்ச்சுக்கு கொஞ்சம் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிப்பல் பாயிண்ட் ஹைட் எடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு மார்க்கு, நிப்பல் பாயிண்ட் டாட்டையும் இப்படி சேர்த்து கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கே நம்ம பட்டியோட அளவு இந்த சைடு வருதுல்ல, இதை நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா. அப்போ என்ன பண்ணுங்கள், இப்படி சைடு அடிக்கிறது. இப்போ இது சைடு அடித்தாச்சு. ஸோ நம்ம அக்கில் அளவு இங்கே தான் இருக்குது. சைடு அடிக்கிற அளவுலேயே கரெக்டாக இந்த இடத்துல 4 இன்ச்சு தள்ளி வச்சுக்கோங்க கீழே. ஏன்னா தைச்சிட்டு பின்னாடி இது 4 இன்ச்சு இறங்கும்ல. ஸோ இங்கே கரெக்டாக வச்சுட்டு பட்டியோட கரெக்டான அளவு எக்ஸ்ட்ரா 4 இன்ச்சு வச்சுட்டோம். இப்போ நாம் இதை பட்டி ஷேப்க்கு மார்க் பண்ணுறோம். இந்த போர்ஷன்லேருந்து ஸ்கேல் இப்படி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இது ஒரு கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ இங்கேருந்து இங்கே ஒரு கிராஸ் பண்ணுறோம். இப்போது ஷேப் வந்துருச்சா ப்ளவுஸ்க்கு. இப்போ டாட்டுக்கு, இப்போ இந்த டாட்டு போடும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த டாட்டு இந்த அக்கல் டாட்டும் கனெக்ட் ஆனால் தான் உங்களுக்கு வந்து இந்த கப்பு கூரா வர்றது, ஒரு மாதிரி பிரின்சஸ் கட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டாட்டோடே கனெக்டடாக வரும். ஸோ அதனால தான் இந்த டாட்டுக்கு நீங்கள் மார்க் போடுற மார்க்கு இந்த டாட்டில் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ இப்படி வந்து கரெக்டாக ஸ்கேலை வச்சுக்கோங்க. இந்த டாட் இதில் டச் ஆகி முடிஞ்சிருச்சுங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. இதில் முடிஞ்சிருச்சு. திரும்பி நான் அதிலே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு விட்டுட்டு, ஸோ இது வந்து ஹார்மோல் டாட்டோட அளவு வந்துருச்சுங்களா இதோடைய. இப்போ சென்டர் பாயிண்ட்னால் இதுக்கும் சென்டராக வருது சென்டர் பாயிண்ட். ஸோ அதுவுமே ஒரு 1.5 இன்ச். டாட்டோட அளவு மேக்ஸிமம் 1.5 2 அவ்வளோதான் இந்த ஹைட்டு. ஸோ இது வந்து நார்மலாக கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு நான் வரைஞ்சிட்டேன். இப்போ கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு முடிஞ்சது. இன்னொன்று ஃப்ரண்ட்டில் முக்கியமான டவுட்டு. இப்போ நிறைய பேருக்கு இப்போ கப் டாட் பிடிச்ச பின்னாடி என்ன ஆகும்னா, அதிகமாக டாட் பிடிக்கிறோம்ல, அப்போ சைடு அடிக்கும் போது அளவு கம்மியாகிடும். ஸோ இந்த டாட்லேருந்து இங்கேருந்து, இப்போ இந்த டாட் பிடிச்ச டாட்லேருந்து இங்கேருந்து கரெக்டாக இங்கே வச்சு கரெக்டான அளவு இங்கே வருதான்னு மார்க் பண்ணுங்க. ஒவ்வொன்றில் ப்ளவுஸ் அளவுக்கு கரெக்டாக வந்துடும், ஒவ்வொரு இதில் ப்ளவுஸ்க்கு அளவுக்கு கரெக்டாக வராது. அப்போ வராத போது என்ன பண்ணுறீங்கன்னா, ஃப்ரண்ட் லூஸ்க்கு கப் டாட் அதிகமாக பிடிப்போம்ல, அப்போ மட்டும் என்ன பண்ணுங்கள், இந்த அக்கிலேருந்து இங்கே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே கப்பு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, இந்த டாட் பிடிக்கும்போது உங்களுக்கு கம்மியாயிடும். சைடு அடிக்கும்போது ஃப்ரண்ட் சைடு அடிக்கும்போது துணி கம்மியாக வரும். ஸோ அதனால் இப்படி கிராஸாக விட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா துணி விட்டுட்டிங்கன்னா சைடு அடிக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா துணி கிடைக்கும். சரியா? சக்கா வெட்டிக்கோங்க. இங்கே ஒரு சக்கா வெட்டிக்கோங்க. சென்டர் சக்கா மட்டும் வெட்டுங்க, இந்த 2 சக்காவும் வெட்டாதீங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா, ப்ளவுஸ் இப்படி மடித்து போட்டுக்கோங்க. இப்படி மடித்து போடும்போது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பாருங்கள் ஏற்ற இருக்குமா தெரியுது கிளாத். அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ ஜக்கா போட்டுட்டு இப்படி வச்சு டாட் பிடிக்கிறீங்கன்னா, அந்த டாட் வந்து என்ன ஆகுனா கிராஸாக வந்து உட்காரும், ஃப்ரண்ட்டில் ஸ்ட்ரைட்டாக வராது. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு தான் இப்படி மடிச்சுட்டு லைட்டாக இங்கேருந்தே இப்போ இந்த 2ஐயும் சேர்த்து வச்சு டாட் பிடிச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த ஷேப் இந்த டாட் பிடிக்கும் போது டாட்டு கிராஸாகவும் போகாது, உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக டாட்டு நிப்பல் ஷோல்டர் சென்டரில் வரும். ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட் வேலை முடிஞ்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், சும்மா ஹோல்ஸ் போட்டு டாட் அந்த பக்கமும் வரையணும்ல, இப்படி போட்டுட்டு அதை பார்த்து வரைஞ்சிக்கோங்க. சும்மா பெரிய ஊசி வச்செல்லாம் போடாதீங்க. நான் இப்படி கீறி கூட போட்டுக்குவேன். ஸோ நீங்கள் பிக்னஸ்னால இப்படி போட்டுக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் ஆயிடுச்சா,
பேக் ஆகிடுச்சு. இப்போ ஸ்லீவ் வெட்டிக்கலாமா? ஸோ இது தான் ஸ்லீவ் வெட்ட போகிறேன். இப்போ ஸ்லீவுக்கு என்ன பண்ணுங்கள், ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்ஜின் விட்டுருங்க. இப்போ ப்ளவுஸோட ஸ்லீவ் இதுதான் கையோட அளவு. இப்போ கரெக்டாக இப்படி வைக்கப்போம். ஸ்லீவை கரெக்டாக அப்படி பறித்து வச்சுருங்க. ஸ்லீவோட கையில் மார்ஜின் போட்டுருங்க. இங்கே அக்கலையில் வருது பார்த்திங்களா, இங்கே ஸ்ட்ரைட்டாக போட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே ஸ்லீவ் முடியுது இல்லையா, ஸோ அந்த இடத்துல ஒரு மார்க்கும் எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு போடணும். ஏன் இந்த எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு போட சொல்கிறேன்னா, நீங்கள் தைச்சி முடித்த பின்னாடி கரெக்டாக அந்த ஸ்லீவ் தையல் கட்டாகும். தையல் போடுறதாவில் ஒரு மார்க்கும், அதுக்கு மேலே ஒரு மார்க்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்லீவ் இருக்குது பார்த்திங்களா, ஸ்லீவ் எங்கே கரெக்டாக முடிச்சிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு மார்க்ஸ். இப்போ இந்த ஸ்லீவில் என்ன மார்க் பண்ணியிருக்காங்களோ அதே மார்க்கை நம்ம ப்ளவுஸில் பதிக்க போகிறோம். இந்த இடத்துல தையல் போட்டிருப்பாங்களா, அந்த தையலை இப்படி விரித்து இப்படி பிடிச்சிட்டு அதில் ஒரு விரல் வச்சுக்கோங்க. அப்படி சென்டர் போர்ஷன் இந்த விரலை நகர்த்தாதீங்க, ப்ளவுஸை மட்டும் இப்படி தூக்குங்க. விரல் நகர்த்தாதீங்க. இந்த விரலை எங்கே டச் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுக்கோங்க. திருப்பியும் ப்ளவுஸ்லேருந்து கையை எடுக்காதீங்க. இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் பேக்கை தூக்குறீங்க. இப்போ ஃப்ரண்ட் எங்கே இருக்குது, இங்கே உள்ளே இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டுக்கும் இப்படி தையல் போடுற போர்ஷனை கீழே இறக்கிட்டு ஒரு மார்க் விரலை வச்சு பிடிச்சிக்கிடுங்க. இப்போ ப்ளவுஸை தூக்குனிங்கன்னா விரல் எங்கே இருக்கோ அங்கே ஒரு மார்க். ஓகேங்களா? இப்போ எடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இங்கேருந்து மார்ஜின் இதை டச் ஆகணும், இதிலேருந்து டச் இங்கே ஆகணும். ஸோ அப்படியே லைட்டாக டாட் போட்டு ஃபஸ்ட்டு போட்ட பேக் சைடு மார்க்கில் போட்டேன். ஓகேங்களா? ஷேப் வந்துருச்சா? இப்போ ஃப்ரண்ட்டுக்கும் ஷேப் எடுத்துருக்கேன் தானே. ஸோ இங்கேருந்து அப்படியே மீன் ஷேப்பில் உள்ளே வந்து இங்கே அப்படியே ஒட்டிடுங்க. இந்த ஒட்டுறது ஒரு 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சு போட்டுருங்க. ஏன்னா அப்படி மேலே வரைக்கும் வர வேணாம். அப்போ என்ன ஆகும்னா, இப்படி ஸ்லீவ் வைக்கும்போது இந்த இடத்துல அப்படியே உள்ளே போட்டு குடையும். ஸோ அப்படி ஒட்டாமல் இங்கேருந்தே ஸ்ட்ரைட்டாக, ஏன்னா ஹார்மோன் நம்மளுக்கு உள்ளே இறங்குறது எங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக தான், இது கீழே தான் உள்ளே இறங்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து இங்கே 1.5 இன்ச்சுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த 1.5 இன்ச்சுக்கு உள்ளே குடையாதீங்க. இப்போது பேக் வரைஞ்சிட்டேன், ஃப்ரண்ட் வரைஞ்சிட்டேன், ஸ்லீவ் ரவுண்டு வரைஞ்சிட்டேன். இப்போ இங்கேருந்து இதை ஸ்ட்ரைட் ஒரு மார்ஜின். ஸோ ஸ்லீவ் வரைஞ்சிச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா? ஒர்க்கில் எவ்வளோ ஹைட்டு வரைஞ்சிருக்காங்கன்னு பார்த்துக்கிறேன். ஏன் கேட்டிங்கன்னா, அது ஒர்க் ப்ளவுஸுனால கம்மி ஜாஸ்தி ஹைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் எதனா அவங்க மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். 9.5க்கு ஒர்க் போட்டிருக்காங்க. ஸோ இது ஸ்லீவ் 9.5 இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், 9.5க்கு மேலே தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. ஸோ ஸ்லீவ் நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சக்கா காட்டினோங்க, இங்கே ஒரு சக்கா. இப்போது ஃப்ரண்ட் போர்ஷனை மட்டும் எடுத்துகிட்டு ஷேப் எடுத்து நம்ம மார்க் பண்ணும்போது எப்படி மார்க் பண்ணுறோன்னு தெரியல. கட்டிங் பண்ணும்போது அந்த ஷேப்பை கரெக்டாக இது பண்ணிக்கணும், அப்போ தான் அது கரெக்டாக வரும். ஸோ இங்கே ஒரு சக்கா போட்டேன்னா, இந்த ஜக்கா வந்து ஜக்காவுக்கு அளவு கிடையாது, ஃப்ரண்ட்டு அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ நார்மலாக இப்படி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு எது ஃப்ரண்ட்டு எது பேக்குன்னு தெரியாது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு நேஷ் போட்டிருக்கேன். அந்த நேஷ் நீங்கள் எங்கேனாலும் இந்த இடத்துல போட்டு இப்படி மடித்து பார்க்கும்போது தான் எது ஃப்ரண்ட்டு பேக்குன்னு தெரியும் நம்மளுக்கு. ஏன்னா இது உள்ளே போகும், கைக்குள்ளே போகுது. அப்படியே நம்ம இப்படி வைக்கும்போது கண்டிப்பாக தெரியாது. இப்போது பட்டி வெட்ட போகிறேன். வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் இப்போ நம்ம டாட் பிடிக்கிற அளவு என்ன பண்ணணும்னா, இப்படி இப்போ இது எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது பட்டிக்காக, இதில் வச்சு பட்டி வெட்டிக்கலாம். ஃப்ரண்ட்டோட டாட் போர்ஷனை இப்படி சேர்த்து பிடிச்சிருங்க. ஏன்னா நம்ம டாட் பிடிச்சிட்டு தான் பட்டியோட அளவை நம்ம எடுக்க போகிறோம். ஸ்கேல் சும்மா மேலே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பட்டியோட ஹைட் வந்து 11.5 வருது. ஸ்ட்ரைட் ஹைட்டு 11.5 வருது. ஸோ 11.5க்கு நம்மளுக்கு கிளாத் இருக்கணும். ஸோ இருக்குது 11.5 கிளாத் இருக்குது. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை மடித்து கீழே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ கீழே என்ன பண்ண போகிறேன், ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு.
ஆச்சுங்களா? இப்போது பேக் தட்டு எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ் வெட்டின பின்னாடி பட்டி அளவு ப்ளவுஸை பார்த்து வெட்டாதீங்க. அப்படி வெட்டும் போது சரி வரதில்லை. நீங்கள் வெட்டின பீஸை வச்சு பட்டி அளவு வெட்டுங்க, அப்போ கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ இதோட ஹைட் எவ்வளோ இருக்குது பாருங்கள். பேக் மேலே ஃப்ரண்ட் எப்படி உட்கார வச்சுட்டோன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பேக் ஹைட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா 3.25 இருக்குது. 4 இன்ச்சு எதுக்குமே மார்ஜின் விடல, ஆனால் 3.25 இருக்குது. ஸோ இப்போ நான் 4 இன்ச்சு இங்கே பிடிக்கிறதுக்கு மார்ஜின் விட்டுட்டேன். இப்போ இங்கேருந்து நான் 3.25 வைக்கிறேன், சரிங்களா? அப்போது எக்ஸ்ட்ரா 4 இன்ச்சு நான் பிடிக்கிறதுக்கு விட்டுட்டேன் பேக் சைடு. இப்போ ஃப்ரண்ட்டு பட்டியோட அளவு மட்டும் இந்த ப்ளவுஸில் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பட்டி வந்து ஃபினிஷிங் எவ்வளோ இருக்குன்னா 3.25 இருக்குது. அப்போ பேக் அளவு தான் ஃப்ரண்ட்டும் இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் அதே 3.25 ஃபினிஷிங் வச்சுக்கோங்க, 4 இன்ச்சு மார்ஜின் விட்டுட்டு. ஏன்னா இங்கே 4 இன்ச்சு ஏற்கனவே விட்டீங்க, இதிலேருந்து 3.25 வச்சிடுறீங்க. கரெக்டான அளவு எக்ஸ்ட்ரா 4 இன்ச்சு வச்சிங்களா? 2 பக்கமும் அதே மாதிரி வரைஞ்சிட்டோம். கீழே மார்ஜினும் விட்டுட்டோம், அதே மாதிரி மேலே இந்த சைடு அளவும் மார்க் பண்ணிட்டோம். பேக் சைடுக்கு இங்கே, ஃப்ரண்ட் சைடுக்கு இங்கே மார்க் பண்ணிட்டோம். இப்போது 4 இன்ச்சு மேலே எக்ஸ்ட்ராவும் விட்டுட்டோம். இப்போ இந்த ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெட்டியிருக்கோம்ல, இதை வச்சு இப்போ கரெக்டாக இந்த இடத்துல இது வச்சிங்க அப்படின்னா இந்த ஷேப் மட்டும்தான் நீங்கள் மார்க் பண்ணணும். இந்த ஃபஸ்ட் டாட்டோட ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதோட நிறுத்திடுங்க. இப்போ அதோடு நிறுத்திட்டு தான் நீங்கள் இதிலேருந்து ஷேப்பை வந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு போயிடணும். அது இடத்துல நிறைய பேர் சென்டர்லேயே ஷேப் கொடுக்குறீங்களா, இந்த மாதிரி சென்டரில் கொடுக்க வேண்டாம். இல்லை இப்படி டவுட்டாக இருந்தால் இப்படி டாட்டை சேர்த்து வச்சு பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு கூட நீங்கள் இப்படி வச்சு மார்க் போடுங்க. அப்போது என்ன உங்களுக்கு இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சா? இதிலேருந்து உங்களுக்கு ஷேப் கரெக்டாக மேலே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பட்டி அப்படியே பர்ஃபெக்டாக உட்காரும். உங்களுக்கு எங்கேயும் நகராது, பட்டி லூஸாக குடங்களாக உட்காருது அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு ஜக்கா இங்கே போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் டாட் வைக்கும் போது தள்ளாமல் இருக்கிறதுக்கு இதோட கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக உட்காரும். ஃப்ரண்ட்டுக்கு ஒரு மார்ஜின் ஜக்கா போட்டுக்கோங்க அடையாளத்துக்கு. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் போர்ஷன். ஏன்னா 2 ஒரே அளவில் இருக்கிறதுனால கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டுக்கு அடையாளம், ஒரு ஜக்கா போட்டுருக்கேன். ஸோ இப்போ ஒரு ப்ளவுஸை ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. பேக் நெக்கு மட்டும்தான் நான் கட் பண்ணல, ஃப்ரண்ட் நெக்கும் நான் கட் பண்ணியிருக்கக்கூடாது. வீடியோ போடுற ஆர்வக்குள்ளாரில் ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணிட்டேன். நாளைக்கு இது ஒரு ப்ளவுஸ்க்கு சரி பண்ணி தான் நான் தைக்கணும், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.